ப்ரோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. எத்தனை வயசு இருக்கும்? ஆனா பார்த்தா உங்களுக்கு பக்கத்துல சின்ன பொண்ணு கூட கரெக்டா இருக்கும். என்ன சார் இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க? அந்த மாதிரி இருக்கீங்க. இல்ல, அப்படி எத்தனை வயசு ஆகுது? நீங்க இப்ப எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏயா என் வாய கிளறீங்க. நான் வந்து ஒரு 35. 35? 35 இல்ல ப்ரோ. அப்போ எனக்கு ஜஸ்ட் 25. 25. ஆமா. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ஆனா பார்த்தா அப்படி தெரியலைங்க. முடி ஹேர் ஃபால் ஆனதுனால அதிகமா ஏஜ் இருக்க மாதிரி. So, இப்ப கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சு. Okay. நீங்க வந்து ஒரு பொண்ணு பார்க்க போவீங்களா? எப்படி ஏதோ நடக்க போகுது. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணுட்ட நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எதையாச்சும் சொல்லியா? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பேர்ல இருக்கீங்கன்னா இது வரைக்கும் எந்த பொண்ணும் பார்த்தது இல்ல. கேள்வி கேட்கணும்னா ஒரே தான். எல்லாரும் நம்ம நிறைய படத்துல பார்த்த மாதிரி தான். அடங்கோப்பன் தாமிரபரணியில தலைமுழுங்க பிடிச்சிருக்குதா அப்படின்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஒரு ட்ரீம் இருக்குதோ அதை நம்மளால கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியுமோ, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது, அந்த ட்ரீம் அவங்களுக்கு பண்ணி நிறைவேற்றி காட்ட முடியுமாங்கிறத பண்ணலாம். அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ஆசை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கல. இல்ல, அது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அதை பண்ணலாம். கேட்டு